அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையாரை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மூவாளூர் ராமாமிர்த அம்மையார் அப்படின்றவங்க வளர்ந்த இடம் அப்படின்றது மயிலாடுதுறைக்கு அருகில் பக்கத்துல இருக்கக்கூடிய மூவாளூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான். ஸோ அதனால இவங்களுக்கு வந்து அந்த ஊரினுடைய பெயராகவே மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெயர் வழங்கப்பட்டது. இவங்களோட பிறந்த மரபு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இசை வேளாளர் அப்படின்றது தான் அவங்களுடைய மரபு. அண்ட் அவங்க பிறந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1883 திருவாரூர் மாவட்டத்துல அவங்க பிறந்தாங்க. ராமாமிர்தம் அம்மையார் வந்து திருமணம் செய்து கொண்ட நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயம்புலிங்கம் அப்படிங்கிறவரை அவங்க திருமணம் செய்து கொள்றாங்க. இவங்களுக்கு இசையும் நாட்டியத்தையும் கற்றுக் கொடுத்தவர் தான் இந்த சுயம்புலிங்கம். 1920 தேவதாசி முறை ஒழிப்பதற்காக தீவிரம் காட்டத் தொடங்கியவர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ இவங்க 1920 அந்த தேவதாசி முறை அப்படின்ற முறையை ஒழிக்கிறதுக்காக மிகவும் தீவிரமாக பாடுபட்டவர். அண்ட் இவங்க காங்கிரஸ்ல இணைந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921. ஸோ தேவதாசி முறை ஒழிக்க அவங்க ஸ்டார்ட் பண்ண வருஷம் வந்துட்டு தீவிரம் காட்டத் தொடங்கிய வருஷம் 1920, காங்கிரஸ்ல இணைந்த வருஷம் 1921. இவங்க வந்துட்டு இசை வேளாளர் மாநாட்டை வந்து எங்க கூட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில தான் அவங்க கூட்டுறாங்க. இந்த மாநாடு மயிலாடுதுறையில் நடைபெற்ற வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925 வருஷம் அது தொடங்கப்பட்டுச்சு. இதுல முக்கிய தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாரும் திருவிக்காவும் அவங்க முக்கிய தலைவர்கள். ஸோ இவங்க வந்து அதுல கலந்து கொண்டாங்க. 25ல பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கத்துல ராமாமிர்தம் அம்மையார் வந்து தன்னை இணைச்சு கொண்டாங்க. ஸோ இது வந்து பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்துல ராமாமிர்தம் அம்மையார் ஜாயின் பண்ணாங்க 1925. 1930 கொண்டு வரப்பட்ட தேவதாசு ஒழிப்பு சட்ட மசோதாவிற்கு ராமாமிர்தம் அம்மையார் வந்து முழு ஆதரவு அளித்தாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த முறையை ஒழிக்கிறதுக்காக தான் நிறைய பாடுபட்டாங்க. ஸோ அதனால அந்த சட்ட மசோதா வருவதற்கு வந்து இவங்க ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. 1936 வெளிவந்த மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய சுயசரிதை புதினம் வந்து தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதினம் வந்து வழங்கப்படுகிறது. அந்த நேம் வந்து அதுல சொல்லப்படுது. தாசிகளின் மோசவலை, அந்த சுயசரிதையினுடைய புதினம். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து வெளிவந்த வருஷம் வந்து 1936. ஓகே, தாசிகளுடைய அவல நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த நாவல் தான் தாசிகளின் மூசவலை. ஸோ அவங்களுடைய அவல நிலை என்ன அப்படின்றத சொல்றதுதான் அதனுடைய புத்தகம், அந்த புதினம். 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட ராமாமிர்தம் எத்தனை வாரங்கள் சிறை தண்டனை பெற்றார் அப்படின்னா 6 வாரங்கள். ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 1937 அவங்க கலந்து கொள்றாங்க. இதுக்காக அவங்க சிறை தண்டனை பெற்ற வாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வாரங்கள். தேவதாசி முறைக்கு எதிரான ராமாமிர்தம் அம்மையாருடைய போராட்டம் தமிழக பெண்களை மட்டுமல்லாது தேசிய அளவுல பெண்கள் என்ன செய்ததுன்னா விழிப்படைய செய்தது. அந்த அளவுக்கு பெண்கள் வந்து விழிப்படையணும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா ஒரு ஸ்டிமுலேஷனா இருந்தது யார் அப்படின்னா ராமாமிர்தம் அம்மையார். 1949 அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்துல ராமாமிர்தம் அம்மையார் உறுப்பினராக சேர்ந்தாங்க 1949. அடுத்து மூவாளூர் ராமாமிர்த அம்மையார் வந்துட்டு தூத்துக்குடியில் நடக்கும் மாநாட்டிற்கு தலைமையேற்க சொன்னவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்றாங்க, நீங்க தூத்துக்குடியில நடக்கிற மாநாட்டுக்கு நீங்க என்ன செய்யுங்க, தலைமை ஏத்துக்கோங்க அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? தமிழகத்தின் அன்னிபெசன்ட் என்று மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையாருக்கு பட்டம் அளித்தவர் அறிஞர் அண்ணா. வருஷம் 1956. ஸோ தமிழகத்தினுடைய அன்னிபெசன்ட் யார் அப்படின்னா மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார். இவங்களுக்கு யார் அந்த பட்டத்தை கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. வருஷம் 1956. மொழிப்போர் பேரணியில கலந்து கொண்டு 577 மைல் நடந்து சென்ற ஒரே பெண் இவங்க தான். மொழிப்போர் பேரணியில 577 மைல் நடந்து சென்ற ஒரே பெண். அடுத்து பாருங்க, மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் மறைந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1962 ஜூன் 27 அவங்க மறைந்தாங்க. 1962 ஜூன் 27. அடுத்து இவங்களுடைய பெயர்ல வழங்கப்படக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பெயர்கள்ல திட்டங்கள் வழங்கப்படுது அப்படின்னா மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். ஸோ திருமண உதவி திட்டம் வழங்கப்படுது. இது வந்து ஸ்டார்ட் பண்ண வருஷம் வந்து 1989. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏழை பெற்றோர் தங்கள் மகள்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கும் ஏழை பெண்களுடைய கல்வி வசதிகளை மேம்படுத்துவதற்கும் இது என்ன செய்யுதுன்னா இந்த திட்டம் உதவி செய்கிறது. திருமணம் செய்து வைப்பதற்கும் அவங்களுடைய கல்வி வசதிகளை மேம்படுத்துறதுக்கும் இது உதவி செய்யுது. அடுத்தது இவங்களுடைய வீட்டின் முன்னாடி கதர் அணிந்தவர் உள்ளே வரவும் அப்படின்னு அவங்க எழுதியிருப்பாங்க. கதர் அணிந்தவர் மட்டும் வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு அவங்க எழுதியிருப்பாங்க. 2வது வட்டமேஜை மாநாட்டில் இவங்க கலந்துக்கிட்டாங்க. ராமாமிர்தம் அம்மையார் எந்த வட்டமேஜை மாநாட்டை கலந்துக்கிட்டாரு? 2வது வட்டமேஜை மாநாடு.
முதல் போராட்டத்தை தொடங்கிய ஆண்டு 1917. அது வந்து இடம் வந்து மயிலாடுதுறை. ஸோ 1938ஆம் ஆண்டு நடந்த மொழிப்போர் பேரணியில உறையூர், திருச்சியிலிருந்து சென்னை வரை 42 நாள், திருச்சியில இருக்கக்கூடிய உறையூர் இருக்கு இல்லைங்களா? அதிலிருந்து சென்னை வரை 42 நாள், கிட்டத்தட்ட 577 மைல் நடைபயணம் மேற்கொண்டார் ஒரே பெண், அவங்க தான். சரிங்களா? ஸோ இதுவரையிலும் நம்ம ராமாமிர்தம் அம்மையாரை குறித்து, மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையாரை குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க பெரியார், திருவிக, அறிஞர் அண்ணா அவர்கள் இவங்களோடெல்லாம் அவங்க வந்து ரொம்ப அவங்களோட இணைந்து இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. நிறைய சமூகத்துல புரட்சிகளை ஏற்படுத்த, குறிப்பா அந்த தேவதாசி முறைகளை ஒழிப்பதற்காக பாடுபட்டவர் இவங்க. ஸோ இவங்கள பத்தி நம்ம இதுல பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த தலைவர்களை குறித்து பார்க்கலாம். தொடர்ந்து எபினிசிட்டி என்பிஎஸ் அகாடமி வாட்ச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வெற்றி உங்கள் கையில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.